சற்றுமுன் வெளியான தகவல். கலைஞர் மகளிர் உரிமை தொகை புது ரேஷன் கார்டு அப்ளை பண்ணியிருக்கீங்களா? இந்த செய்தி உங்களுக்கு தான். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகளிர் உரிமை தொகையை காரணம் காட்டி புதிய ரேஷன் அட்டை விநியோகத்தை தமிழக அரசு சமீபத்தில் நிறுத்தி வைத்திருந்தது. இந்நிலையில் இப்போது மீண்டும் புதிய ரேஷன் அட்டை விநியோகிக்கப்படும் என்பது குறித்த அப்டேட் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் சுமார் 2 கோடி மின்னணு ரேஷன் அட்டைகள் பயன்பாட்டில் இருக்கின்றனர். பொருளாதார அடிப்படையில் ஏஏஒய், பிஹெச்எச், என்பிஹெச்எச், என்பிஹெச்எஸ்எஸ், என்பிஹெச்எஸ்என் என 5 வகை குறியீடுகளுடன் ரேஷன் அட்டைகள் பிரிக்கப்பட்டிருக்கின்றன. இதன் மூலம் சாமானிய மக்களுக்கு பருப்பு, பாமாயில், கோதுமை, சர்க்கரை ஆகியவை மானிய விலையில் விநியோகிக்கப்பட்டு வருகின்றது. அது மட்டுமல்லாமல் அரசு திட்டங்களுக்கு ரேஷன் அட்டை முக்கியமானதாக இருக்கிறது. இப்படி இருக்கையில் கடந்த ஜனவரி மாதம் முதல் புதிதாக ரேஷன் அட்டை கேட்டு விண்ணப்பிப்பவர்களுக்கு அட்டை விநியோகப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இவர்களை தவிர நகல் ரேஷன் அட்டை கோரி விண்ணப்பித்தோர், முகவரி மாறி புதிய ரேஷன் அட்டைக்காக விண்ணப்பித்தவர்களுக்கும் வழங்கப்படவில்லை என்று சொல்லப்பட்டு வந்த நிலையில் கடந்த சில நாட்களாக நகல் ரேஷன் அட்டை கோரி விண்ணப்பித்தோர், முகவரி மாறி புதிய ரேஷன் அட்டைக்காக விண்ணப்பித்தவர்களுக்கு மட்டும் அட்டை விநியோகப்பட்டு வந்தது. இந்நிலையில் புதிதாக விண்ணப்பித்தவர்களுக்கும் ரேஷன் அட்டை வழங்கப்பட வேண்டும் என்று கோரிக்கைகள் எழுந்திருக்கின்றன. இது குறித்து அமைச்சர் பெரிய கருப்பன் கூறியதாவது: நடப்பாண்டில் கடந்த ஜனவரி 31ஆம் தேதி வரை 15,87,522 விவசாயிகளுக்கு பயிர்க்கடனாக 13,364.75 கோடி வழங்கப்பட்டுள்ளது. 56,659 பயனாளிகளுக்கு சுய உதவிக்குழு கடனாக ரூபாய் 3,581.45 கோடி, 13,137 பேருக்கு டாப்செட்கோ கடனாக ரூபாய் 101.26 கோடி, 7,561 பேருக்கு டாம்கோ கடனாக ரூபாய் 63.89 கோடி வழங்கப்பட்டுள்ளது. 4,033 பேருக்கு டாட்கோ கடனாக ரூபாய் 34.39 கோடி, 9,641 பேருக்கு மாற்றுத்திறனாளி கடனாக ரூபாய் 73,599 பேருக்கு சிறு வணிக கடனாக ரூபாய் 277.21 கோடி வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் கூட்டுறவுத்துறையின் வளர்ச்சி அதிகரிக்கும். அதேபோல புதிய ரேஷன் அட்டை விநியோகம் குறித்து பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கின்றன. கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெறுவதற்காக பலர் புதியதாக குடும்ப அட்டைகளுக்கு விண்ணப்பித்தார்கள். ஆகவே குறிப்பிட்ட காலத்துக்கு குடும்ப அட்டை விநியோகத்தை நிறுத்தி வைக்க முடிவெடுக்கப்பட்டது. எனவே சில ஆய்வுகள் மேற்கொண்ட பிறகு அதன் அவசியம் கருதி குடும்ப அட்டைகள் விரைவில் வழங்கப்படும் என்று கூறியுள்ளார். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.